வா பாண்டிமா. வாங்க தம்பி. அதத்தான் நாங்களும் சொல்ல வந்திருக்கோம். வாங்க போலாம். இந்த ஊர்ல நீங்க தனியா வந்து சாதிச்சதும் போதும், சம்பாதிச்சதும் போதும். என் ரத்தம் கொதிச்சு போய் நிக்கிறேன் அண்ணி. மாட்டேன் முடியாதுன்னு எதையாவது சொல்லி என்ன வெறுப்பேத்தாம கோவப்படுத்தாம போட்டதை போட்டபடி உடனடியா எங்க வீட்டுக்கு கிளம்பி வாங்க. நான் உங்களை கௌரவமா வாழ வைக்கிறேன். ஏன் தம்பி, நாங்க இப்போ நல்லா கௌரவமா தானே இருக்கோம். அதான் எங்க கண்ணால பார்த்தோமே, நல்ல கௌரவமா கையில காப்பி தட்டோட வந்து நின்னது. ஏன் தம்பி, ஒரு வீட்ல வேலைக்காரியா இருக்கிறது கேவலமான விஷயமா என்ன? அண்ணி, அவர் அந்த அர்த்தத்துல சொல்லலக்கா. நாங்கெல்லாம் இருக்கிறப்ப நீங்க எதுக்கு இந்த வேலையை பார்க்கணும்னு கேக்குறாரு. உங்களுக்கு தெரியாதுக்கா, உங்களை பார்த்த நிமிஷத்துல இருந்து போன நிமிஷம் வரைக்கும் நாங்க 2 பேரும் அழுதுகிட்டே தான் இருந்தோம். உங்களை அந்த கோலத்துல வச்சு பார்த்தத எங்களால தாங்கிக்க முடியலக்கா. முத 2-3 நாளைக்கு எனக்கு கூட அப்படிதான் வெக்கமா இருந்தது, வேதனையா கூட இருந்துச்சு. போக போக எல்லாம் சரியா போயிடுச்சு. நம்மள நம்பி ஒரு குடும்பம் இருக்குன்னு நினைச்சேன். என்னோட பழைய பெருமையெல்லாம் காணாமலே போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனா நீங்களும் நான் நின்ன காட்சியெல்லாம் மறந்துடுவீங்க. சரி, அதை விடுங்க. 2 பேருக்கும் காஃபி போட்டு கொடுக்கட்டுமா? அப்படி போடுற காஃபில கொஞ்சம் விஷத்தை கலந்து கொடுத்துருங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். இவ்வளவு நாள் நீங்க என் பேச்ச கேட்கல, இப்போ அது கேளுங்க. கேளுங்க, என்ன கேளுங்க, கேட்டே ஆகணும். எல்லாரும் புறப்பட்டு என் கூட வாங்க. இல்ல முத்துப்பாண்டி, அது நல்லா இருக்காது. நாங்க இங்கே இருந்துக்கிறோம். ஏன்னு நல்லா இருக்காது? வேணாம் முத்துப்பாண்டி, ஒரு தடவை ஊரும் வேண்டாம் யாரும் வேண்டான்னு வந்துட்டோம். கடைசி வரைக்கும் அதே மாதிரி இருந்துடுறோம். விட்டுருப்பா. நீங்களாம் கஷ்டப்படுறத பார்த்துட்டு எங்களால நிம்மதியா இருக்க முடியுமான்னு? இருக்க பழகிக்க முத்துப்பாண்டி, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. என்னால வேலைக்கு போக முடியல முத்துப்பாண்டி. போகக்கூடாதுன்னெல்லாம் இல்லை, டாக்டர் தான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, இவ்வளவு என்ன வேலைக்கு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா. திலகா வேற கர்ப்பமா இருக்கா. அதனால இந்த மாதிரி நாகலட்சுமி வேலைக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. நிஜமாவா சொல்றீங்க? கவிதா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? ஆமாம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லிடுங்க. கஸ்தூரி அம்மா, என்ன முட்டாளாக்க பார்க்காதீங்க. நிஜத்தை சொல்லுங்க. ஐயோ அம்மா, இந்த விஷயத்துல நான் விளையாடுவேனா? சத்தியமா அந்த கவிதா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. போதுமா? தெய்வமே, என் வேண்டுதல் வீண் போகல. நன்றி, நன்றி கடவுளே. ஆமா, கடவுளுக்கு மட்டும் நன்றி சொன்னா போதுமா? அந்த கல்ல கரைய வச்சது இந்த கஸ்தூரி. சாரி கஸ்தூரி அம்மா, ரொம்ப நன்றி. ஐயோ அம்மா, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். தங்கதுரை வருவானாடி? வருவாமா? நம்பி உட்காந்துருக்கலாமா? வந்துருவாருமா. அம்மா, அண்ணன் வந்துட்டாரு. ரொம்ப நேரம் ஆச்சு சின்னம்மா. இப்பதான்ப்பா வந்தேன். நல்லா இருக்கீங்களா சின்னம்மா? நான் இதுக்கு என்ன பதில் சொல்றது? இருந்தாலும் சொல்றேன், நல்லா இல்லப்பா. நான் கேக்குற தகவல் எல்லாமே நல்லா இல்லாதப்போ நான் மட்டும் எப்படிப்பா நல்லா இருக்க முடியும்? ஏன் சின்னம்மா இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னப்பா, உங்க அம்மா என் நாகலட்சுமி அக்கா நம்ம முன்னாடி மகாராணி மாதிரி இருந்தவங்க. அவங்க இப்போ யார் வீட்லயோ வேலைக்காரியா இருக்காங்க. என்ன என்ன சின்னம்மா சொல்றீங்க? ஏன் அம்மா
ஒருத்தர் வீட்டுல வேலைக்காரியா இருக்காங்களா? நீ கேக்குறத பார்த்தா இந்த விஷயம் உனக்கு தெரியவே தெரியாதா? நிச்சயம் எனக்கு தெரியாது சின்னம்மா. இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். சங்கரி, இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஐயோ அண்ணன், அம்மா மேல சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. இப்பதான் எனக்கே தெரியும். சின்னம்மா, நீங்க சொல்றது நிஜமா? எங்க அம்மா வேலைக்காரியா இருக்கிறது உங்க கண்ணால பாத்தீங்களா? நான் பார்க்கல. கௌரியோட அப்பாவும் பாண்டியம் அக்காவும் பார்த்திருக்காங்க. அந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறமும் உன் சித்தப்பாவும் பாண்டியம் அக்காவும் உன் அம்மாவையும் அப்பாவையும் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. அதுல இருந்து அக்காவும் சரியா சாப்பிடறதில்ல. உன் சித்தப்பாவும் பாண்டியம் அக்காவும் எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா நினைப்பாவே இருக்காங்க. இங்க பாரு தங்கதுரை, நம்ம எந்த கடனை அடைக்காம போனாலும் தப்பில்ல. ஆனா பெத்த கடனை மட்டும் அடைக்காம போகவே கூடாது. அந்த வகையில நீயும் தப்பு செஞ்சிராத. உன் அம்மா நம்ம எல்லாருக்கும் நடுவுல ஒரு பொம்பளை சிங்கமா வாழ்ந்தவங்க. அப்பேற்பட்டவங்க யார் வீட்லயும் எச்ச பாத்திரத்தை விலைக்கு போடுறது நல்லவா இருக்கு? என்ன பேசிக்கிறாங்க? ஒண்ணுமே புரியலையே. வேண்டாப்பா, வேண்டாம். இதுக்கு மேல உன் அம்மாவுக்கு அந்த நிலைமை வேண்டாம். போய் அவங்கள பாரு. அவங்க கால்ல விழுந்தாவது வீட்டு வேலைக்கு போக வேணான்னு தடுத்து நிறுத்து. என்னப்பா, தடுப்பியா? இல்ல இப்ப இங்க கேட்ட விஷயத்த இங்கே மறந்துடுவியா? இல்ல சின்னம்மா, சத்தியமா நான் அம்மாவை பார்த்து உனக்கு வேண்டாம் அந்த அவமானம்னு காலில் விழுந்து கதறுவேன். நிச்சயமா எந்த வகையிலேயாவது அவங்க வீட்டு வேலைக்கு போறதா தடுத்துறேன். அம்மாவோட மான கேட்ட தடுத்து நிறுத்திடுவ சரி. திலகாவோட மானத்தை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்திடுவல்ல? சொல்லுப்பா. அம்மாவோட மானத்தை மட்டும் பத்திரமா காப்பாத்திட்டு மனைவியோட மானத்தை கோர்ட்ல கொண்டு ஏத்தி நிறுத்த போறியா? ஐயோ சின்னம்மா, முதல்ல அம்மாவை பத்தி சொன்னீங்க, அதுல என் தப்பு இருக்கு. ஆனா ரெண்டாவதா சொன்னீங்க பாருங்க திலகா விஷயம், அதுல முழுக்க முழுக்க திலகா மேலதான் தப்பு. வெக்கத்தை விட்டு சொல்றேன் சின்னம்மா, அவ சுமக்கிறது என் குழந்தை இல்ல. வாய மூடு. இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? அண்ணன் கூட எதுக்கு என் புருஷனை அதட்டி பேசுறா? இந்த ஆள் எதுக்கு பயந்து பேசுறாரு? இங்க பாரு தங்கதுரை, திலகா நல்லவ உத்தமின்னு உனக்கு நான் சொல்லணுமா? இல்ல மத்தவங்க யாராவது பத்திரம் எழுதி தரணுமா? உன் மனசாட்சியை தொட்டு திலகா நல்லவளா கெட்டவளான்னு கேளு. அது சொல்லு உனக்கு. இங்க பாரு தங்கதுரை, நீ தப்பானவன்னு தெரிஞ்சதும் நீயும் வேணா, நீ கட்ட தாலியும் வேணான்னு அதாவது உன் மூஞ்சில வீச எரிஞ்சிட்டு போனவ திலகா. அவளை தரம் கேட்டு வேற ஒருத்தனோட குழந்தைய சுமப்பா? தப்பு தங்கதுரை, தப்பு. நீ அவ மேல மட்டும் தப்பு சொல்லல. ஒழுக்கமா ஒருத்தன் கூட மட்டும் வாழணும்னு நினைக்கிற ஒட்டுமொத்த பெண்களையே தப்பு சொல்ற. திலகா நல்லவ. அவ கால் பட்ட மண் கூட தப்பு பண்ணாது. அவ நிழல் பட்ட நிலத்துல கூட விஷச்செடி வளராது. இங்க பாரு தங்கதுரை, 5 பொண்ணுங்களை பெத்து 4 பொண்ணுங்களை கண்ணு எதிரில வச்சு வளர்த்த தாயா சொல்ற. திலகா நல்லவ, உத்தமி. ஒரு நாள் அவ வேலையை தாண்டி போயிருக்க மாட்டா. வேற ஒருத்தன் குழந்தைய சுமக்கவும் மாட்டா. அவ சுமக்கிறது உன்னோட குழந்தையதான் தங்கதுரை. இதுக்கு இந்த கோயில்ல இருக்கிற தெய்வம் தான் சாட்சி. நான் ஏதோ சூழ்நிலை கைதியா இருக்கேன். நடந்ததை மட்டும் சொல்லு. உங்க அம்மா எதுக்கு என் புருஷனை இங்க வர சொன்னாங்க? அவங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு அண்ணி. அவங்க அம்மாவை பத்தி பேசவா? அவங்களுக்கு என்ன? அவங்க தான் நல்லா குத்துக்கல் மாதிரி இருக்காங்களே. இல்ல அண்ணி, இப்ப அவங்க செலவு கல்லு மாதிரி இன்னொரு வீட்ல வேலைக்காரியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க.